ஓகேமா. ஹோம் ஒர்க் போட்டீங்களா எல்லாரும்? எல்லாரும்னா எங்க இருக்கீங்க? கவிதை போட்டீங்களாமா? என் வாய்ஸ் கேக்குதா ஃபர்ஸ்ட்? என் வாய்ஸ் கேக்குது இல்லம்மா? நீங்க ஏதாவது தம்ஸ் அப் அது போட்டாதான் எனக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூமா. லாஸ்டா இந்த நம்ம பாக்க 8.29. பிருந்தா இந்த கொஸ்டின் படிங்க. ஒரு குடியிருப்பில் 1 முதல் 100 வரை உள்ள கதவு எண் கொண்ட வீடுகளிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது அந்த வீட்டின் கதவு எண் ஓர் இரட்டை எண் அல்லது முழு வர்க்க எண் அல்லது முழு கன எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஓகேமா. இதுல என்ன சொல்லிருக்காங்க? ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஸ்கிரீன் எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கேமா? தெரியுதுக்கா. நீங்க கொஞ்சம் லெஃப்ட் ஆயிட்டு ஜாயின் பண்ணி பாருங்கம்மா. தெரியுதுக்கா. ஓகேமா. ஓகேமா. 1 to 100 வரைக்கும் அந்த வீட்டோட நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த 100 வீட்ல நம்ம ஒரு வீடை தேர்ந்தெடுக்க போறோம். நம்மளா சூஸ் பண்ண போறோம். ஒரு குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நம்பரும் எழுதி போட்டு அதுல ஒரு வீட்டை வந்து செலக்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம எடுக்கிற வீட்டு நம்பர் வந்து ஒரு இரட்டைப்படை எண், அதாவது ஒரு ஈவன் டேமா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு, அல்லது முழு வர்க்க எண் ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அப்படி இல்லைன்னா முழு கன எண் ஒரு கியூப் நம்பரா இருக்கும் அப்படின்னு 3 இது கொடுத்துருக்காங்க. அல்லது அல்லது அல்லதுல 3மே கொடுத்துருக்காங்க. இது 3த்தையும் கம்பேர் பண்ணி நம்ம கிட்ட ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு 5 மார்க். இந்த மாதிரி 3 இது கம்பேர் பண்ணி கேட்கும் போதுதான் நேத்து நம்ம பார்த்தோம்ல 10th 11th போடுறேன்னு சொல்லி ஹோம்ஒர்க்ல கேட்டீங்களே, அந்த மாடல் இதுதான். சரியா? ஈஸியா தான் இருக்கும். இப்போ 1 to 100 வரைக்கும் டோர் நம்பர் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 1 to 100 வரைக்கும் நீங்க எழுதிக்கோங்க. அப்ப என் ஆஃப் எஸ் டோட்டலா எத்தனை இருக்கும்? மொத்தமா 100 டோர் நம்பர் இருக்கு அப்படின்னா அது என்ன எவ்வளோ? 100. இன்னைக்கு வரலையா? யாழினி வந்து 100. ஓகே. நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்றது ஒரு இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரட்டைப்படை எண்கள்னா ஒரு ஈவன் டைம்ஸ் 2, 4, 6, 8 அந்த மாதிரி வரும். ஓகேவா? அப்படி 100 வரைக்கும் எடுத்துக்கிறோம். அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 50க்கா. வெரி குட். 50. பாதிக்கு பாதி இருக்க போகுது. ஏன்னா ஆட் ஈவன் அப்படிதான் வரும். ஒற்றைப்படை இரட்டைப்படை அப்படிதான் வந்துட்டே இருக்கும். அதனால நமக்கு 50 கிடைக்குது. ஓகே, வெரி குட். இப்போ அதோட ப்ராபபிலிட்டி நான் இதுலயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ அதோட ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? என் ஆஃப் ஏ வந்து 50 அப்படின்னா பி ஆஃப் ஏ வந்து என் ஆஃப் ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ 50னா என் ஆஃப் எஸ் 100. இதை கேன்சல் பண்ண வேணாம் இப்போதைக்கு. சரியா? பேஸ் வந்து நமக்கு மாறாம இருக்கணும். அப்பதான் நம்மளால சம் சால்வ் பண்ண முடியும். அதனால இப்போதைக்கு இருக்கட்டும். சரி, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு முழு வர்க்க எண், ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு கொடுத்திருக்காங்க. 1
to 100க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் என்னவோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும், வர்க்க எண்கள் எல்லாத்தையும். அப்போ 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100 இது எல்லாமே ஒரு வர்க்க எண், ஸ்கொயர் நம்பர்ஸ் தான். டோட்டலா இது எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 100 சாரி 10 இருக்கு. அப்போ இது வந்து B நம்ம எடுத்துட்டோம். அப்போ n of B வந்து 10. இப்போ இதுல இருந்து ஈஸியா ப்ராபபிலிட்டி ஆஃப் B கண்டுபிடிக்க முடியும். P of B வந்து n of B by n of S, அப்பனா 10/100. இது புரியுதா? புரியுதுக்கா. ஓகேமா. ஓகே. தேர்ட், முழு கண எண்கள் கேட்டிருக்காங்க, கியூப் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 1 to 10 வரைக்கும் உள்ள 100 வரைக்கும் உள்ள கியூப் நம்பர்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா 1, 8, 27, 64, 1, 8, 27, 64 இது 4 எண்கள் தான் 100க்குள்ள உள்ள வர்க்க எண்கள், கன எண்கள், கியூப் டேர்ம்ஸ். அப்பனா n of C வந்து 4, அப்ப P of C னா n of C by n of S, அப்ப 4/100. ஓகே, இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் காமன் டேர்ம்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இரட்டைப்படை எண்கள், ஈவன் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? இந்த ஏக்கும் பிக்கும், பி என்ன பார்த்தோம்னா வர்க்க எண், ஸ்கொயர் நம்பர்ஸ். இதுல காமனா என்னென்ன டேர்ம்ஸ் வரும்னு பார்க்கணும். நம்ம இந்த 2, 4, 6 இந்த நம்பர்ஸ் வச்சு பாக்குறது கஷ்டம், ஏன்னா இதுல 50 நம்பர் இருக்கு. இதுல 10 நம்பர்ஸ் தான் இருக்கு, இதை வச்சு ஈஸியா செக் பண்ண முடியும். 1 கண்டிப்பா வந்திருக்காது ஏல, ஏன்னா இரட்டைப்படை எண்கள் தான் எடுக்க போறோம், அதனால அது நம்ம எடுக்க வேணாம். 4 ரெண்டுலயுமே காமனா வந்திருக்கும், ஏன்னா அது இரட்டைப்படை எண். அதே மாதிரி அது ஒரு முழு வர்க்க எண், ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாம். ஈவன் டேர்ம்லயும் அந்த டேர்ம் 4 வருது. 9 வராது, ஏன்னா அது ஒரு ஒற்றைப்படை எண். 16 அது வரும், ரெண்டுத்துலயுமே வருது. 25 வராது, 36 வரும். 49 வராது, 64 வரும். 81 வராது, 100 வரும். அப்போ இந்த டேர்ம்ஸ் தான் ஏலையும் பிலையும் காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். அதாவது இரட்டைப்படை எண்ணாவும் இருக்கு, வர்க்க எண்ணாவும் இருக்கு. அதாவது ஸ்கொயர் நம்பராவும் இருக்கு, ஈவன் டேர்மாவும் இருக்கு. இது புரியுதாமா எல்லாருக்கும்? n of A intersection B. என்னமா சரண்யா, என்னமா சொன்னீங்க? 3 ஸ்கொயரும் 9 தானக்கா, அப்புறம் ஏன் அதை எடுக்க கூடாது? ஏன் எடுக்க கூடாதுன்னா மேல உள்ள இது எல்லாமே இரட்டைப்படை எண்கள் தான் எழுதியிருக்கும். ஓகேவா? இரட்டைப்படை எண்கள்ல 9 வருமா? வராதுக்கா. வராது. அப்போ அந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கம்பேர் பண்ணி தான் இதை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து பி கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிக்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கும் பொதுவான டேர்ம், அடுத்து பிக்கும் சிக்கும் பொதுவான டேர்ம் எழுதணும், அடுத்து சிக்கும் ஏக்கும் காமன் பொதுவான டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா மூணுத்துலயுமே பொதுவா இருக்கிற டேர்ம்ஸ கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏலையும் பில உள்ள பொதுவான டேர்ம்ஸ் எழுதிட்டோம். ஓகே, இப்போ அதே மாதிரி பிக்கும் சிக்கும், பின்றது வர்க்க எண், ஸ்கொயர் நம்பர், இது கியூப் நம்பர், கணம், வர்க்கம். சரி, இது ரெண்டுலயும் காமனா என்னென்ன டேர்ம்ஸ் வருதுன்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். என்னென்ன வருது? 1 வந்து ரெண்டுத்துலயுமே இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அதுக்கப்புறமா 64, 64, இது ரெண்டு நம்பர் பொதுவா இருக்கு, 64. கரெக்டா? அப்ப 2 டேர்ம்ஸ். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி அது வந்து 2/100 வரும். ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னா 2, அப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம்னா P of B intersection C divided by N of S னு வரும். அது சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 2/100. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்து பார்க்க போறது இந்த கியூப் நம்பராவும் இருக்கணும், அதே மாதிரி ஒரு வர்க்க எண், ஸ்கொயர் டேர்மாவும் இருக்கணும். C இன்டர்செக்ஷன் A. இந்த 4 நம்பர்ல எதெல்லாம் வந்து ஈவன் டேர்ம்ஸ்னு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 8 to 64 தான் இது ரெண்டும். இது ரெண்டு தான் ஆன்சர்ஸா வரப்போகுது. அப்போ P of A intersection C வந்து 2/100. ஓகேவா? இது மூணும் புரியுதா பாத்துக்கோங்க. இது மூணும் ஓகேவா பாருங்க.
ஓகேமா. இப்போ 3 டேர்ம்லயுமே காமனா என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோமா? நம்ம கண்டுபிடிச்சதுல 3த்துலயுமே என்ன நம்பர்ஸ் வருது பார்க்கலாம். இந்த இந்த ஏ பி சி 3த்துலயுமே காமனா 1 வருதா? 1 வரல. 64 தான் 3த்துலயுமே காமனா வருது. இதுலயும் 64 வருது. இதுலயும் 64, இதுலயும் 64. கரெக்டா? 3த்துலயுமே 64 வருது. அப்போ n ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. A வெட்டு B வெட்டு Cக்கு 1ன்னு ஆன்சர் வரும். அப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம்னா 1/100. எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். P of A union B union C. அந்த ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். ஏன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? மற்றும் அல்லது என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். சமவாய்ப்பு முறையில ஒரு இதை எடுக்கும் போது மூணுத்துக்குமே வந்து அல்லது அல்லது ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆர்னா நம்ம என்னமா சொன்னோம்? யூனியனா இன்டர்செக்ஷனா? அல்லது ஆர் அப்படின்னா சேர்ப்பா வெட்டா? என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஞாபகம் இல்லையா? என்னமா? சேர்ப்புக்கா. சேர்ப்பு. வெரி குட். சேர்ப்பு. அப்ப P ஆஃப் A யூனியன் B யூனியன் C தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது ஃபார்முலா நமக்கு தெரியும். P ஆஃப் A பிளஸ் P ஆஃப் B பிளஸ் P ஆஃப் C மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B மைனஸ் P ஆஃப் B இன்டர்செக்ஷன் C மைனஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் C பிளஸ் P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இது எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்தையுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. காமனா இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எல்லாமே கீழே 100 தான் இருக்கு. 100 வச்சுட்டு பிளஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மைனஸ் சிம்பிள் எல்லாம் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. வர ஆன்சர்ல ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65/100 அப்படின்னு வருது. சாரி, 65/100. அது மாதிரி மைனஸ் டம் பிளஸ் டம் தனியா இருக்கு. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா 56/100 வருது. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 14/25. அவ்வளவுதான் ஆன்சர். இது ஓகே பாருங்க. இந்த சம் இது 5 மார்க். இதே மாடல்ல இன்னும் 2 சம் இருக்கு. அது நீங்க தான் போட போறீங்க. அதனால இந்த சம் ஃபர்ஸ்ட் கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இருக்கிற பயிற்சி சம். ஓகேமா. எக்ஸசைஸ்ல இது மாதிரி என்ன சம் இருக்கு பாருங்க. எதை போட போறீங்க பாருங்க. நேத்தி பார்த்துமே. இது நீங்க போட மாட்டீங்க. 12 வேணாம். இது போடுறீங்களா? 11 போடுறீங்களா? 11 ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. வேற அதிகபட்சம் குறைந்தபட்சம் அது நீங்க போட மாட்டீங்க. இதுலதான் 2 தான் பேசியிருக்காங்க. இது மாதிரி இந்த சார்ட் சம் போடுவீங்களா பாருங்க. சார்ட் சம்ல P ஆஃப் A P ஆஃப் B P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B இதுதான் கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிச்சு போட வேண்டியதான். இது போடுறீங்களா? அல்லது ஆர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? யூனியனா இன்டர்செக்ஷனா? சேர்ப்பா வெட்டா? சேர்ப்பு. அதை கண்டுபிடிக்க வேண்டியதான். இது போடுறீங்களாமா? 7th ஹோம்ஒர்க் வச்சுக்கிறீங்களா? அது மாதிரி 6th போட முடியுமா பாருங்க. 2 பகடைகள் வந்து ஒரு முறை சுழற்றப்படுது. முதல் பகடையில வந்து முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8ஆக இருக்கு. 6th போடுவீங்களா பாருங்க. அதாவது ஒரு டைஸ் பகடையை உருட்டி விடும் போது முக மதிப்பு வந்து இரட்டை, அதோட கூட்டி பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு ஈவன் டேம் இரட்டைப்படை எண்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அத வந்து சாரி முதல் பகடையின் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 8. அதாவது முதல் பகடைனா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒரு இரட்டைப்படை எண்ணா இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டைஸோட ஆன்சர் ஈவன் டேம் இரட்டைப்படை எண்களா இருக்கணும். அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். புரியுதா? புரியுதுக்கா. ஓகே. 1,1 1,2 இதெல்லாம் நீங்க சூஸே பண்ணக்கூடாது.
இதுவே 2,1 2,2 அந்த மாதிரி இருக்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். 3,1 எல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. 4,1ல வரது எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். 5,1 வந்தா சூஸ் பண்ணாதீங்க. 6,1 வந்தா சூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே அதாவது ஃபர்ஸ்ட் டைஸ் வந்து இரட்டைப்படை எண்களா இருக்கணும். அது பாருங்க. அது மாதிரி பகா எண்கள் பிரைம் நம்பர்ஸா இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை பார்த்துட்டு அப்புறம் அது ஏதாவது காமன் இருந்தா கண்டுபிடிச்சு போட வேண்டியதான். அப்போ 6ம் 7ம் ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. இந்த அதிகபட்சம் குறைந்தபட்சம் நம்ம பார்ப்போம். வேற என்ன போடுவீங்க? 4 and 5 நான் சொல்லித்தரேன். 8 நான் சொல்லித்தரேன். 9 நான் சொல்லித்தரேன். 10 நான் சொல்லித்தரேன். 11 நீங்க போட்டுருங்க. 12 நான் சொல்லித்தரேன். 13ம் நான் சொல்லித்தரேன். எக்ஸாம் என்ன? ஓகே. ஓகேமா. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம்னு சொன்னா என்சிசி என்எஸ்எஸ் அந்த சம்மா. அது ஒரு இம்பார்ட்டன்டான சம்மு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்புல, அதாவது ஒரு கிளாஸ்ல 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட்லயே நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? n of s எவ்வளோ? n of s எவ்வளோமா? 50 50 கரெக்ட். நெக்ஸ்ட் அதுல NCC அப்படின்றத ஏன்னு வச்சுக்கோங்க. அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 28 பேரு, அதாவது n of a. நெக்ஸ்ட் NSS இத வந்து பின்னு வச்சுக்கோங்க. n of bல மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்கன்னா இது ஒரு 30 பேர் இருக்காங்க, 30. அடுத்து NCC and NSS மற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மற்றும் அண்ட் அப்படின்னா இன்டர்செக்ஷன். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 18 பேர் இருக்காங்க, 18 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னா NCCல இருந்து NSSல இல்லாதவங்க, NSSல இருந்து NCCல இல்லாதவங்க, ஏதாவது ஒண்ணுல மட்டும் ஏதாவது ஒரே ஒரு கேம்ல மட்டும் இருக்கிறவங்க, இதுதான் கேக்குறாங்க. கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா? ஃபர்ஸ்ட் பாருங்க. அக்கா ஒரே ஒரு நட சொல்லுங்க அக்கா திரும்பி. ஓகேமா. நீங்க லெஃப்ட் ஆயிட்டீங்க தானே? பார்த்தேன் நீங்க லெஃப்ட் ஆயிட்டீங்க. சரி ஓகேமா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிளாஸ்ல மொத்தமா 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல NSSல மட்டும் இருக்கிறவங்க 28, அதை ஏன்னு வச்சுக்கிறோம். NCCல உள்ளவங்க 28, NSSல உள்ளவங்க 30 பேரு, அதை நம்ம பின்னு வச்சுக்கிறோம். NCC NSS ரெண்டுத்துலயுமே இருக்கிறவங்க மற்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படின்னு கொடுத்ததுனால ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது காமன் ரெண்டுத்துலயுமே இருக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம்? காமன் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம், வெட்டு கண்டுபிடிப்போம். அப்போ ஏ வெட்டு பி எவ்வளோனா 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸை வச்சுக்கிட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேக்குறாங்கன்னா NCCல இருந்து NSSல இல்லாதவங்க, NSSல இருந்து NCCல இல்லாதவங்க, ஏதாவது ஒண்ணுல மட்டும் இருக்கிறவங்க அப்படின்னு 3 கொஸ்டின் கேக்குறாங்க. அவ்வளவுதாம்மா. கொஸ்டின் புரியுதா பாருங்க. புரியுதுக்கா. சரிம்மா. புரியுதுக்கா. சரிம்மா. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து n of a, n of b, n of c எல்லாமே நமக்கு தெரியுது. அப்ப p of a, p of b, p of c, சரி p of a intersection b மூணுமே கண்டுபிடிச்சுக்கலாம், நம்மளால முடியும். மூணுமே கண்டுபிடிச்சு வச்சாச்சு. ஓகே சரி. ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? NSSல இருக்காங்களாம். ஆனா NSSனே வாயில வருது. NCCல இருக்காங்க, NSSல இல்ல. ஓகேவா? அப்படி இருக்கிறாங்க. அப்போ ஏல வந்து இருக்காங்க, பில தான் அங்க இல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒண்ணுல இருந்து ஒண்ணுல இல்ல அப்படின்னும் போது அதை எப்படி டினோட் பண்ணலாம்னா இல்லாமல் இருக்க. இல்ல அப்படின்னா பார் போடுவோம்,
இதையும் கம்பேர் பண்ணி பேசுறதுனால ஏ இன்டர்செக்ஷன் பி பார். பி வந்து இல்ல அப்படின்றதுனால ஏவும் பியும் பத்தி பேசுறாங்கம்மா. அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி போடுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பி வந்து இல்லன்னு சொல்லிட்டாங்க, அப்ப பி பார். ஓகேவா? இதுக்கு ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு கேக்குறாங்க. அப்ப எப்படி எடுத்துக்கணும்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் இப்படி எடுத்துக்கணும். இதை நம்ம எப்படி எடுத்திருக்கோம்னு புரியுதாமா? மத்தவங்களுக்கு புரியுதா புரியலையா? என் கால புரியலன்னு விழுந்துச்சு. புரியலக்கா, ஒரு தடவை சொல்லுங்கக்கா. ஓகே சரி. ரெண்டு விஷயத்த பத்தி பேசுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? காமனா ரெண்டு விஷயத்த பேசுறாங்கன்னா இன்டர்செக்ஷனா யூனியனா, சேர்ப்பா வெட்டா? வெட்டு. கரெக்ட். ரெண்டு காமன், பொதுவா பேசும்போது வெட்டு ரெண்டுத்துக்கு காமன். ஓகே, அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி. அதுல பி வந்து இல்ல அப்படின்றாங்க. இதுல இருக்காங்க ஆனா பில இல்ல அப்படின்றாங்க. இல்ல அப்படின்னா ஏ பி நாட் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? பி பார். இல்லைன்னா சிம்பிள்ல பவர்ல பார் போடுவோம். அப்ப ஏல இருந்து பில இல்ல அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி பார். இதுக்கு ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு கேட்கறதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் அப்படின்னு எடுத்திருக்கோம். புரியுதா? புரியுதுக்கா. ஓகே, இதுக்கு நம்ம நேத்தியே ஃபார்ம்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பி பார்னா என்ன ஃபார்ம்ல பார்த்தோம்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பார்த்தோமா? அதெல்லாம் நாங்க எங்கக்கா படிச்சோம்? சரி. இது எல்லாத்துக்குமே நமக்கு வேல்யூ தெரியும், நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண வேண்டியதான். பேஸ் சமமா இருக்கு, மேல மைனஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்றதுனா கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா 10/50 வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 1/5. அவ்வளவுதான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஓகேவா பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு நீங்க கேன்சல் பண்ணாம கூட இதோட ஆன்சர் வந்து 10/50 வச்சுக்கோங்க. ஃபைனலா எழுதும் போது நீங்க கேன்சல் பண்ணி சொல்லிக்கோங்க. ஆனா 10/50 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா தேர்ட் கொஸ்டினுக்கு இது யூஸ் ஆகும். சரி, இப்ப செகண்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? என்எஸ்எஸ்ல இருக்காங்க ஆனா என்சிசில இல்ல அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஏல இல்லையா ஆனா பில இருக்காங்களாம். அப்ப பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. இது எப்படி எடுத்துக்கோன்னு புரியுதா? ஏல இல்லைன்றாங்க. ஓகேவா? ஓகே, மத்தவங்களுக்கு ஓகே. ஓகே சரி, சரண்யாக்கு புரியுதாமா? பிரவீனியும் வர்றதே இல்லைல்ல, பிரவீன் காணும். கேப்போம். உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு இருந்தாங்களே, அவங்க எங்கம்மா? கோபிகாவா? போன் இல்லையா உங்கள்ட்ட? ஆமாக்கா. சரி ஓகே. சரிம்மா, இப்ப பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. இப்ப இதை எப்படி எழுதலாம்? இதுல ஏ இல்ல அப்படின்னும் போது பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதுவோம். இதுக்கு நமக்கு வேல்யூஸ் தெரியும். ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா இதுல இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 12/15 வரும். அதை கேன்சல் பண்ணீங்கன்னா 6/25. இதான் ஃபைனல் ஆன்சர். ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது யூஸ் ஆகும். ஏன் யூஸ் ஆகும்னு சொல்றேன். ஏன்னா அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? இவ்வளவு நேரம் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? என்எஸ்எஸ்ல இருக்காங்க, என்சிசில இல்லாதவங்க. அது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். என்எஸ்எஸ் அடுத்ததுல என்எஸ்எஸ்ல இருந்தாங்க, என்சிசில இல்லாம இருந்தாங்க. அது பார்த்தோம். அடுத்து என்ன கேக்குறாங்க? ஏதாவது ஒண்ணுல மட்டும்தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு மீனிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒண்ணு விட்டுட்டு இன்னொன்னு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட்ல இன்னொன்னு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் உள்ள அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ரெண்டு ஆன்சர்ஸையும் கூட்டினா தனித்தனியா ஒரே ஒரு கேம்ல மட்டும் சேர்ந்திருக்கவங்கள கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஃபர்ஸ்ட் நம்ம என்சிசில இருந்தாங்க, என்எஸ்எஸ்ல இல்ல. செகண்ட் இதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? என்எஸ்எஸ்ல இல்ல, என்சிசி சாரி
அப்படி மாத்தி போறோம்னா என்சிசில இல்ல, என்எஸ்எஸ்ல இருந்தாங்க. இது கண்டுபிடிச்சோம். தேர்ட் என்ன கேக்குறாங்க? ஏதாவது ஒண்ணுல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்கள கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதுல கண்டுபிடிச்ச ஆன்சரையும், செகண்ட் இதுல கண்டுபிடிச்ச ஆன்சரையும் ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா என்எஸ்எஸ்ல தனியா எத்தனை பேரு, என்சிசில தனியா எத்தனை பேருன்றது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் கூட்டினாலே போதும், நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப அதுதான் தேர்டு. அதுதான் சிம்பிள்ல நம்ம எழுதியிருக்கோம். இந்த டேர்மையும் எழுதியிருக்கோம் பாருங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்ல போறோம். ரெண்டுத்தையும் கூட்ட போறோம். அதான் அதுக்கு மீனிங். அப்போ இந்த ஆன்சரையும் ஆட் பண்ண வேண்டியதான். அதுக்கு தான் இப்போ நீங்க 1/5 பிளஸ் 6/25னா இதை வந்து திருப்பி 5ஆ மாத்துறதுக்கு இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 மல்டிபிள் பண்ணிட்டு நீங்க போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதுனா கீழேயும் 50 கீழேயும் 50 தான் இருக்கு. இப்போ 12 பிளஸ் 10 டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சொன்னேன். இந்த ஆன்சரையும் நேரா கூட்டிக்கிட்டீங்கன்னா ஈஸியா 22/50. வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்படி கூட போடலாம். அதுக்காக தான் வேணா வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இல்லக்கா நாங்க ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டு நாங்க மல்டிபிளே பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் ஓகே. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. எழுதிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்டோடது செகண்டோடது ரெண்டுத்தோட ஆன்சர்ஸையும் ஆட் பண்ணிருக்காங்க. 11/25 வந்திருக்கு. அவ்வளவுதாம்மா. இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. இது டவுட் இருந்தா கேளுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நீங்க புக்கு கேட்டீங்களாப்பா? உங்களுக்கு மாறலன்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்களா மேம்? எதுவும் சொல்லலக்கா. சொல்லையா? சரி ஓகேப்பா. உங்க ஸ்கூல்ல ஆனா ஆஃப்டர் பொங்கல் தான் ஸ்டார்ட் பண்றாங்களா? சரி ஓகே. நீங்க ஐசக் நியூட்டன்ல படிக்கிறீங்களா? ஆமாக்கா. அது சிபிஎஸ்இ கிடையாதா? சிபிஎஸ்சியும் இருக்கு, மெட்ரிக்கும் இருக்குக்கா. ஓகே ஓகேப்பா. சரி ஓகேம்மா. மத்தவங்களுக்குலாம் இந்த சம் ஓகேவாமா? ஓகே. பாத்துட்டீங்களாமா? அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு இந்த கொஸ்டின்? ஓகே. சரண்யா அண்ட் கவிதா. சரிம்மா. சரண்யா எதுவும் டவுட் இருக்காமா? சரி ஓகேம்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, இது ஒரு சிம்பிளான ஒரு 2 மார்க் தான். உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு வேல்யூ மட்டும் செக் பண்ண சொல்றாங்க. அவங்களே ஃபைனல் ஆன்சரையுமே கொடுத்துட்டு இந்த ஆன்சர் தான் வருதான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு கேக்குற ஒரு கொஸ்டின் தான். சிம்பிள் தான். ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஐஐடில வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஐஐடில ஜாயின் பண்ண போறாங்க. இதுல வந்து ஏ வந்து அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு சான்ஸ், அந்த ப்ராபபிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னா நிகழ்தகவு 0.5ன்னு கொடுத்துட்டாங்க. ப்ராபபிலிட்டி நிகழ்தகவே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? P ஆஃப் ஏவோட வேல்யூ 0.5ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஏபி ரெண்டு பேருமே சேர்ந்து எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்ப P ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டு பேரும் ஓகேவா? ரெண்டு பேரும் வராங்க காமனா அப்படின்னா காமன் இன்டர்செக்ஷன் வெட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பீங்க. காமனா எடுக்கிறதுனால 0.3 ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கிட்ட என்ன சாரி 0.5 இங்க ஓகே. ஓகே 0.3 தான் கரெக்ட். இப்போ நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு,
இதுவும் இருக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, அதாவது பின்ற பர்சன் வந்து அந்த கோர்ஸை சூஸ் பண்றதுக்கான நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரியா? 0.8 அப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா? இது ரெண்டும் கொடுத்துட்டு இப்போ இது கேக்குறாங்க டிஃப்ரெண்டா. ஓகேவா? ஓகே, ஓகேப்பா. சரிம்மா. சரி, இதை வந்து இப்போ அவங்களே ஆன்சர் கொடுத்ததுனால நீங்க இந்த மாதிரி எடுத்து போடுங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க 1 மார்க்ல கூட நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு ஷோரா உறுதியான நிகழ்தகவோட மதிப்பு எவ்வளவுன்னு படிச்சிருக்கீங்க? லாஸ்ட் எக்ஸாம்ல கூட 1 மார்க்ல வந்துச்சு. அதாவது ஷோரா ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு எவ்வளவா இருக்கும் மதிப்பு? பிருந்தா கூட கேட்டீங்க. சொல்லுங்க. கரெக்ட். ஆனா கரெக்ட் கிடையாது. சொல்லுங்க. எவ்வளவு சொன்னீங்க? 1 கரெக்ட். 1 கரெக்ட்மா. உறுதியான ஷோரா ஒண்ணு நடக்கும்னா அதோட வேல்யூ 1 இருக்கும். அதனாலதான் இங்க வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது 1 விட வேணா கம்மியா கூட இருக்கலாம் அப்படின்னா உங்க, ஏன்னா 0.8 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால அவங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்து போடுறாங்க. ஓகேவா? சரி, அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இதான் நம்ம வந்து ஃபார்முலா. ஏன்னா இதுக்குதான் நமக்கு ஃபார்முலா தெரியும், இது மூணும் அப்ளை பண்ற மாதிரி. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஏயோட வேல்யூ தெரியும், பி ஆஃப் பி தெரியாது, இதோட வேல்யூ தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கழித்தல்ல இருக்கு, சப்ராக்ட் பண்ணிக்கோங்க, கழிச்சுக்கோங்க. கழிச்சிங்கன்னா 0.2 வருமா? 0.2. இப்போ பி ஆஃப் பி தான் வேணும், அதை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. அது ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ்ல. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா 0.8. அவங்க கேட்ட மாதிரி 0.8 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஏன்னா அதிகபட்சமா அதை விட தாண்டி போகாது, இதுக்குள்ளதான் அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து இவங்க வந்து எடுக்கிறதுக்கு 0.5% சான்ஸ் இருக்கு ஏன்றவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி பி வந்து எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு 0.8 இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஹையஸ்டா அதிகபட்சமா அவ்வளவுதான், அதுக்குள்ளதான் இருக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான், சிம்பிள் தான். பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரிதான் கொஞ்சம் வேர்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேட்டா நீங்க இது எப்பவும் பாக்குற கொஸ்டின் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்களே. அப்ப இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்குங்க. ஓகே, இத பாருங்க, யாருக்கும் இந்த டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே, ஓகேக்கா. ஓகேம்மா. சரி, இதோட நமக்கு வந்து இந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பயிற்சியில வந்து ஃபர்ஸ்ட் 3 கணக்கு போட்டுட்டீங்க, போட்டிருக்கணும். ஆனா போட்டிருக்கீங்களான்னு தெரியல. அதான் நான் சொல்றேன், சொல்ற ஒர்க்கை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் அப்படின்னு. சொல்ற பேச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்கலாம், அதுதான் நான் சொல்றேன். சரி, ஓகே. இப்ப நம்ம 4th சம்முக்கு போயிடலாம். ஏன்னா நீங்க போட்டுருவீங்கன்றதுனால தான் நான் சொல்லல. ஓகேவா? இப்ப நம்ம 4th சம்முக்கு போறோம். சரி, 4th சம் கொஸ்டின் படிக்குமா யாராவது? கொஸ்டின் படிங்க. ஏ மற்றும் பி யில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.6. ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு 0.2 எனில் பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பி பார் ஐ காண்க. ஓகேமா, இதுல என்ன சொல்லிருக்காங்க? ஏபின்னு 2 இருக்கு,
அதுல வந்து குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்றதுக்கான நிகழ்தகவு. குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒன்னாவது நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது இதோட வேல்யூவை நீங்க எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த வேர்ட் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அதனால நல்லா பாத்துக்கோங்க. குறைந்தபட்சம் அட்லீஸ்ட்னு வரும்போது யூனியன் கண்டுபிடிக்கணும். சரியா? யூனியன் அதை கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ஏ மற்றும் ஒரே நேரத்தில் ரெண்டுமே நடக்கிறது, ரெண்டுமே வருது. ஏ இன்டர்செக்ஷன். ஓகேவா? இதோட வேல்யூ இத கொடுத்துட்டு இத கண்டுபிடிக்க சொல்றாங்க. பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பி பார். இந்த கொஸ்டினுக்கு வேல்யூ கேக்குறாங்க. கொஸ்டின் புரியுதா? ஒரு டைம் நீங்க வேணா இந்த க்ளூவோட கூட எழுதி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் குறைந்தது ஏதாவது ஒண்ணு வரும்போது யூனியன் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி சேம் டைட்ல ஒரே நேரத்துல நிகழும் போது இன்டர்செக்ஷன் வெட்டு அப்படின்னு ஏதாவது க்ளூ வேர்ட்ஸ் உங்களுக்கு அந்த வேர்டு வந்தா இதுதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல நோட்டுக்கு பின்னாடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, போலாமா? ஆன்சர் பார்க்கலாமா? என்னென்ன கொடுத்திருக்காங்க? பி ஆஃப் ஏ யூனியன் பி வேல்யூ என்னமா கொடுத்திருக்காங்க? ஏ யூனியன் பின்னு எடுத்துக்கணும். வேல்யூ என்ன? 0.6. சொல்லுங்க. 6. தப்பு ரேட்ட சும்மா சொல்லுங்கம்மா. கரெக்ட் கரெக்ட். 0.2 வந்து இன்டர்செக்ஷன் வெட்டுக்கு பொதுவானது அப்படின்னு வரும்போது. ஓகேவா? ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பி பாரா? நான் கேட்டு நீங்க ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? சரி, இந்த நானே கொஸ்டின் கிட்ட நானே ஆன்சர் சொல்லிக்கிறேன். சரி, பி ஆஃப் ஏ பார் ஃபார்முலா என்னன்னு ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட், சூப்பர்மா, கரெக்ட். அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி பி ஆஃப் பி என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? பி பார்க்கு 1 - b of b. வெரி குட், சூப்பர்மா. 1 - p of b. அவ்வளவுதான். இதை இதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 1 - p of a பிளஸ் 1 - p of b ன்னு வரும். இதுல 1 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 2 எழுதிடலாம். இப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா மைனஸ் வெளியே எடுத்துட்டீங்கன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பின்னு இதை எழுதுவீங்க. ஓகே. இப்போ நமக்கு யூனியன் இன்டர்செக்ஷன் இது ரெண்டு தான் இருக்கு. ஆனா இந்த வேல்யூ நமக்கு வேணும். அப்போ இதை வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான வேல்யூஸ் கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? யூனியன் இன்டர்செக்ஷன் எல்லாம் வர ஒரே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? இதை அழைச்சிடுறேம்மா. இங்க கேப் எனக்கு நான் அழைச்சிடுறேன். சரி, யூனியன் இன்டர்செக்ஷன் வர ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். பி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா என்ன? ஏ யூனியன் பி ஃபார்முலா என்னமா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. ஞாபகம் இல்லையா? இந்த வாய்ஸ் கேட்கலையா? Minus b of a வெட்டு b. வெரி குட், சூப்பர், கரெக்ட். அவ்வளவுதான். இதுல நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறோம். இதுல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? பி ஆஃப் ஏக்கு பதிலா நமக்கு வேல்யூ தெரியாது. சரி, ஆனா பி ஆஃப் ஏ யூனியன் பிக்கு தெரியும் 0.6. பி ஆஃப் பிக்கு நமக்கு தெரியாது. ஆனா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு தெரியும் 0.2. நம்ம இது ரெண்டுத்தை மட்டும் இங்க வச்சுக்கலாம். பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மட்டும் இங்க வச்சுக்கலாம். இந்த -2 0.2 ஆப்போசிட் சைட் போனா பிளஸ் 0.2 வரும். பிளஸ் 0.2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0.8. அதுதான் 0.8 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து போய்
இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். 2 மைனஸ் இந்த பி ஆஃப் ஏ பிளஸ் பி இதுல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0.8. 2 மைனஸ் 0. எவ்வளவுமா? ஆன்சர் சொல்லுங்க. 1.2 அக்கா. கரெக்ட்மா, வெரி குட். 1.2. நோட்ல போட்டு வச்சிருக்கீங்களா? நீங்களே போட்டு சொல்றீங்களா? போட்டு தான்க்கா சொல்றேன். வெரி குட். அவ்வளவுதான். இந்த சம்ல யாருக்கு டவுட் இருக்கா பாருங்க. அக்கா பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி எப்படிக்கா கண்டுபிடிச்சீங்க? அது கொஸ்டின்லயே இருக்குல்லம்மா. கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் லைன் படிச்சு பாருங்களேன். ஏ மற்றும் பி குறைந்தது ஏதாவது ஒன்று அப்படின்னு இருக்குல்ல, அந்த வேர்டு வரும்போது யூனியன் கண்டுபிடிக்கணும். அதான் அதோட வேல்யூ 0.6. அப்ப ஏ வெட்டு பி? அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், கொஸ்டின்லயே எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு. அதாவது ஒரே நேரத்துல ரெண்டுமே நடக்குது அப்படின்னு அடுத்தது கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவல் கொடுத்திருக்காங்கல்ல, ஒரே டைம் அப்படின்னும் போது வெட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த வேர்ட்ஸ் வந்தா இதுதான் வச்சுக்கணும்னு சொன்னனே. சரி சரிம்மா, ஓகே தானே? நெக்ஸ்ட் சம் போமா? சரி, இப்ப நெக்ஸ்ட் சம் நீங்களே போட்டுருவீங்களா பாருங்க. இந்த மாடல் தான். ஏக்கான நிகழ்தகவு, அதாவது பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க 0.5. பிக்கான நிகழ்தகவு கொடுத்துட்டாங்க. ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றுக்கொன்று விளக்கும் நிகழ்ச்சியை, அதாவது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அதாவது அதுல பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அதாவது ரெண்டுத்துக்கும் காமன் டேம், பொதுவான உறுப்புகள் அதுல இருக்காது. ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்க? ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, அதாவது ரெண்டுமே நடக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பி ஆஃப் ஏ பார் பிளஸ் பி ஆஃப் பி பார், இதுதான் கேக்குறாங்க. கண்டுபிடிக்க முடியுமா? இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், இதுக்கு ஃபார்முலா தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். இந்த கொஸ்டின்லயே பி ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, பி ஆஃப் பியுமே கொடுத்துட்டாங்க. போட்டுருவீங்களா பாருங்க. ஓகே, ஈஸி தானம்மா? இதேதான். இதே ஃபார்முலா இதேதாம்மா. இதுல இந்த வேல்யூவும் கொடுத்துடுறாங்க, இதுவும் கொடுத்துடுறாங்க. அவங்களே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். இந்த ஸ்டெப் எல்லாம் உங்களுக்கு தேவையப்படாது. அவ்வளவுதான். என்னப்பா? சாரி, என்னம்மா? பி பார்னு போட்டிருக்கீங்களாக்கா? ஆமாம்மா. அப்படின்னா அதாவது இல்லாமல் இருக்காதுதானக்கா பி பார்னா? அதுதான் கரெக்ட். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இல்லாமல் இருக்குன்னா 1 மைனஸ் பி ஆஃப் பி, அந்த ஃபார்முலா தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். சரண்யாவும் பாதி லெஃப்ட் ஆயிட்டு தான் வந்தீங்க பார்த்தேன், அதான் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. இதுக்கும் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கணுமா? 1 மைனஸ் பி ஆஃப் ஏ, இதுக்கு 1 மைனஸ் பி ஆஃப் பி, இது ரெண்டுத்தையும் கூட்ட வேண்டியதான். அந்த வேல்யூஸ இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி, ஓகே ஓகே. அப்ப 5th சம் ஹோம்வொர்க் வச்சுக்கோங்க. 6th ஆல்ரெடி போறேன்னு சொல்லியிருக்கீங்க, 7ம் போறேன்னு சொல்லியிருக்கீங்க, 8 நான் சொல்லித்தரேன். 8 ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஹோம் கிடையாது, இம்பார்ட்டன்ட். சரிம்மா, கொஸ்டின் படிங்க யாராவது. சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. வெரி குட். ஓகே, இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் கொஸ்டின் சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு மட்டும் சொன்னா போதும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க? 3 நாணயம். ஓகேவா? அப்போ 3 நாணயம் அப்படின்னா ஹெச் 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 டி ஹெச்
டி ஹச் 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 சரி ஹச் ஹச்லாம் நான் எப்ப போட்டுட்டு இருக்கேன். சரி அடுத்ததுக்கு எழுதிக்குவோம். ஹச் ஹச் டி அதேதான் ஹச் டி. இன்னும் நான் அது எழுதலையாமா? டி 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 கரெக்டா போட்டுட்டு இருக்கேன்னா 1 2 3 டிடின்னு போடலையா? ஆர்டராவே எழுதிப்போம். அதுக்குள்ள எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு 3 ஹெச் போட்டாச்சு. இல்ல ஹச் டி ஹெச் போட்டாச்சு. டி ஹெச் ஹெச் போட்டாச்சு. டி டி ஹெச் இது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்ப லாஸ்ட்ல ஹச்சுக்கு பதிலா எல்லாமே டி போட்டு எழுதணும். ஹச் ஹச் டி ஹச் டி 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 ஹச் டி 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 இதுதான். அதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது பாத்தீங்களா? அதுதான் நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டா ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்து பக்கத்துலயும் ஹச் அதுக்கப்புறமா இதுக்கு எல்லாத்து பக்கத்துலயும் டி அப்படி போட்டுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி இதுல ஃபர்ஸ்ட் என்னமா கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் படிங்களேன். அக்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லாம் கொடுக்கலையே. இல்ல ஃபர்ஸ்ட் அதிகபட்சம் கொஸ்டின் 2 பூ. ஓகே. அதிகபட்சம் 2 பூ. அதாவது அட்மோஸ்ட் 2 டைல். 2 பூ டைல். ஓகேவா? அதிகபட்சம் அட்மோஸ்ட் அதிகபட்சமா 2 அப்படின்னா நம்ம எதெல்லாம் எடுத்துக்கலாம்? 0 இல்லாம இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஹெட் டைலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அதிகபட்சம் 2 தலையா பூவா? பூக்கள் தானே? டைல் பூக்கள். அப்ப 0 1 2 இது 3. ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷமா. சரி ஓகேமா. 2 டைலா? அதிகபட்சம் அதிகபட்சம் அட்மோஸ்ட். ஓகேவா? அட்மோஸ்ட் 2 டைல் அப்படின்னும் போது அதிகபட்சமா 2 தான் இருக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு நாள் இருக்கலாம்? 0 1 2. ஓகே. அப்போ இதுக்கு என்னெல்லாம் ஆன்சர்ஸ் வரும்? ஏன்றதுக்கு 0 டைலு, 1 டைலு, இல்ல 2 டைலு. இதுல எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதுல டெய்லே இல்ல. அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஒரு டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். இதுல ஒரு டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். இதுல 2 டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். இதுல ஒரு டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். இதுல 2 டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். இதுலயும் 2 டெய்ல் இருக்கு எடுத்துக்கலாம். ஆனா இதுல 3 டெய்ல் இருக்கு, அதை மட்டும் எடுக்கக்கூடாது. பாக்கி எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப நம்ம எழுதிப்போம். உங்களுக்கு அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் இப்போதைக்கு ஒரு இதுக்கு மட்டும் எழுதி காட்டுறேன். இது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஹெச் ஹச் ஹச் டி ஹச் டி டி டிஹெச்டி. ஓகே. ஏ முடிஞ்சிருச்சு. இப்ப என் ஆஃப் ஏ எவ்வளவு வருது? எத்தனை மார்க் இதுல? 7ஆ? 7 7. இப்ப பி ஆஃப் ஏ இதுல என் ஆஃப் எஸ் எவ்வளவுமா? டோட்டல் 8. வெரி குட். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எவ்வளவா இருக்கும்? என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்ப 7/8 இருக்கும். ஒண்ணு முடிஞ்சிருச்சு. செகண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அதே கொஸ்டின்ல. படிங்க. குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு தலையா? எத்தனை தலைமா? 2 தலை. 2 தலையா? ஓகே. குறைஞ்சபட்சம் 2 தலை. அட்லீஸ்ட் 2 ஹெட்டாவது இருக்கணும். 2 ஹெட்டாவது இருக்கணும் அப்படின்னா 2 ஹெட் இருந்தா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஜாஸ்தியா 3 ஹெட் இருந்தா எடுத்துக்கலாம். அப்ப பாக்கலாமா? பீன்றது என்னவெல்லாம் இருக்கும்? 2 ஹெட் இருந்தா எடுக்கலாம், 3 ஹெட் இருந்தா எடுக்கலாம். அப்ப இதை எடுத்துக்கலாம்.
இது வந்து 2 ஹெட் இருக்கு எடுத்துக்கலாம். இதுல 2 ஹெட் இருக்கு எடுத்துக்கலாம். இல்ல ஒரு ஹெட் தான் இருக்கு எடுக்க கூடாது. இதுல 2 ஹெட் இருக்கு எடுத்துக்கலாம். இதுல ஒரு ஹெட் தான் இருக்கு எடுக்க கூடாது. இதுலயும் 1 தான் இருக்கு எடுக்க கூடாது. இதுல இல்லவே இல்ல அதையும் எடுக்க கூடாது. அப்போ எதுலலாம் 2 இல்ல 3 வந்திருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ இதை நான் இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. அவ்வளவுதான். இப்போ இதுல சொல்லுங்க n of b மொத்தமா எத்தனை இருக்கு? 4. 4. வெரி குட். அப்ப p of b 4/8. ஓகே சரி. இப்போ ஏக்கும் பிக்கும் காமனா என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. ஏலையும் பிலையும் பொதுவா என்னென்ன இருக்கு? மூணுலயும் HHH இருக்கு. அடுத்து HTH இருக்கு. THHம் இருக்கு. HHTயும் இருக்கு. 4மே இருக்கு. அப்போ நான் டைரக்டா n of a இன்டர்செக்ஷன் b போட்டுக்கிறேன். மொத்தமா எத்தனை? 4. அப்போ p of a இன்டர்செக்ஷன் b எத்தனைமா வரும்? 4/8. இது புரியுதா பாருங்க எல்லாருக்கும் இது வரைக்கும்? அக்கா எனக்கு ஃபார்முலா போடுறது மட்டும் புரியுதுக்கா. ஃபார்முலா எப்படி போறதுன்னு புரியலையாமா? ஆமாக்கா. p of a ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம். p of a plus b of b minus b of a அது வந்து p of a union b. நான் கேக்குறது சிம்பிளா p of a னா என்னன்னு தான் கேக்குறேன். ப்ராபபிலிட்டி. ஆஹா, அப்ப நீங்க இன்னும் கரெக்டா இது பண்ணிக்கல சரண்யா. நார்மலா ஒரு நிகழ்தகவு கண்டுபிடிக்க சொன்னா n of a by n of s இதானே போடுவோம். இந்த ஃபார்முலாக்கா இந்த ஃபார்முலா தான் கேக்குறேன். இல்ல இல்ல இப்ப நம்ம இதுதானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்றது அதிகபட்சம் 2 தலை 2 பூ கேட்டிருந்தாங்க. அதிகபட்சமா 2 பூனா 0 பூ இருந்தாலும் எடுத்துக்கலாம், 1 பூ இருந்தாலும் எடுத்துக்கலாம், 2 பூ இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுதான் இங்க எழுதியிருக்கும். அதுக்கு மொத்தமா 7. அப்ப p of a வந்து 7/8. அதாவது n of a by n of s சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின்ல அதுல செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா குறைந்தபட்சம் 2 தலை அட்லீஸ்ட் 2 ஹெட்னு கொடுத்துருக்காங்க. அப்பனா 2 ஹெட் இருக்கலாம், அப்படின்னா 3 ஹெட், அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். அப்போ HHH அது மாதிரி கண்டுபிடிக்கும் போது 4 வேல்யூ வந்தது. அப்போ வந்து 4/8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்துக்கும் காமன். சொல்லுங்கம்மா. எனக்கு அந்த n of a with b-யும் b of a with b-யும் எதுக்கு போட்டுருந்தாங்க புரியல. n of a வெட்டு bனா என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கும் காமன். ஏலையும் பிலையும் எதெல்லாம் பொதுவா இருக்கு அப்படின்னு எழுதுறது தான் a வெட்டு b. a வெட்டு b. அப்போ ரெண்டுத்துலயும் பொதுவா என்னென்ன இருக்கு பாருங்க. ஏலையும் பிலையும் என்னென்ன பொதுவா இருக்குன்னா HHH, HTH, THH, HHT. இது 4மே ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. அதனால இதை எடுத்துக்கிறோம் a வெட்டு bன்னு. அதை இனிமேதான் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதுக்காக தான் இப்பயே கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். அப்போ n of a வெட்டு b 4. அதுல p of a வெட்டு b 4/8. இதாமா கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா பாருங்க. புரியுதுக்கா. சரி இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுப்பீங்களா இல்ல பாதி வரைக்கும் அழைச்சுக்கிட்டா? இது வரைக்கும் அழைச்சுப்போமா? சரி இப்போ ஃபார்முலா சொல்லுங்க. இப்பதான் நீங்க சொன்ன ஃபார்முலா சொல்லுங்க சரண்யா சொல்லுங்க. p of a union b ஃபார்முலா சொல்லுங்க. b of a plus b of b minus b of a with b. அது p p p சவுண்ட் வரணும், b வரக்கூடாது. சரி p of a வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இல்ல நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, நானும் பார்த்திருக்கேன். அது அப்படி பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி p of a ஓகே. p of b வந்து 4/8 மைனஸ் p of a இன்டர்செக்ஷன் b இதோட வேல்யூ 4/8. இது ரெண்டும் சேமா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அப்ப வேல்யூ 7/8. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிச்சு.
ஆனா இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்மா. இது ஓகேவா பாருங்க. ஓகேக்கா. ஓகே சரி, இன்னும் எவ்வளவு சம்ஸ் பேலன்ஸ் இருக்கு? நான் இன்னைக்கு முடிஞ்சா இதை முடிச்சிடலான்னு பார்த்தேன். முடிச்சோம்னா திங்கக்கிழமையில இருந்து 5th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தேன். 9 இருக்கு, 2 இது நம்ம போட்டோமா? சொல்லுங்கம்மா. சம் தான் ஹோம்ஒர்க் சொன்னீங்களேக்கா. 5th சம் இல்லம்மா. எந்த சம்மு? செகண்ட் சம் ஹோம்ஒர்க் தானே சொன்னீங்க, அப்புறம் 2 இருந்தீங்க. இல்ல கவுண்ட் சொல்றேன், எத்தனை சம் நடத்த வேண்டியது இருக்குன்னு. அப்படின்னா 5க்கா. 4க்கா. 5ஆ? 9 1 10 12 13. 10 போட்டுட்டோமா? சரி 11 போட்டுட்டோமா? அதான் இப்ப போட்டோமா? அது ஹோம்ஒர்க்கா? ஓகே. அப்ப 9 10 12 நம்ம இன்னும் போடல. ஆமாங்க. கரெக்டா? இது ஓகே. 4 சம் இன்னும் பெண்டிங் இருக்கு. ஓகே 4 சம் நான் திங்கக்கிழமை முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு நம்ம 5th போயிடலாம். ஓகேவா? 5th ஈஸி தான். பாருங்க நடத்திட்டேனா இல்ல ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் நான். ஹோம்ஒர்க்ல வந்திருக்கு. ஹோம்ஒர்க்மா அது. ஹோம்ஒர்க்ல சொல்லியிருக்கேன். 5th சாப்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தானே? இல்லக்கா. பார்த்துட்டோம். நீங்க எல்லாம் திருப்பி நடத்துற சொன்னதுனால தான் நான் திருப்பி நடத்துறேன். ஆனா நீங்க தான் நடத்தலன்றீங்க. ஆரம்பிக்க சொல்றேன்க்கா. ஒரு கொஸ்டின் கூட ஹோம்ஒர்க் போடலக்கா. எனக்கும் தெரியல. ஆனா எனக்கு நடத்தின மாதிரிதாம்மா இருக்கு. பிரவீன்லாம் சொன்னாங்கம்மா நான் நடத்தி இருக்கேன்னு. நீங்க தான் நம்ப மாட்டீங்க. நோட்லாம் திருப்பி அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க அழாதீங்க, நான் தான் நடத்துறேன் திருப்பி. ஓகேவா? திருப்பி இல்லக்கா, இதாக்கா ஃபர்ஸ்ட் டீம். அதானே? ஆமாக்கா. சரி ஓகேவா. நாளைக்கு வந்து எல்லாருக்கும் லீவ் தானே? என்ன டெஸ்ட் கொடுத்துருக்கேன் நாளைக்கு நானு? ஹோம்ஒர்க் சொல்லவே இல்ல. ஹோம்ஒர்க் சொல்லிட்டேன், டெஸ்ட் சொல்லிருக்கேனே. அந்த டெஸ்ட் தான் காலைல போடுற டெஸ்ட். அது வேண்டாம். நீங்க நாளைக்கு எல்லாரும் எனக்கு ஃபுல் டெஸ்ட் எழுதி கொடுங்க. அதை நீங்க காலையிலேயே உட்காந்து எழுதினா கூட ஓகே தான். எனக்கு வந்து ரிவிஷன் கொஸ்டின் ஃபுல்லா எனக்கு டெஸ்ட் எழுதி கொடுக்கணும். ஓகேவா? ஓகேக்கா. ஓகேமா. ஓகே தேங்க்யூ. பாய். குட் நைட். பாய்க்கா. குட் நைட். பாய்மா. பாய்க்கா. தேங்க்யூ. குட் நைட்க்கா. பை பை. தேங்க்யூமா.